சென்னையில் கிண்டி, மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர். மதுரவாயல், போரூர், வானகரம், ராமாபுரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் குளம் போல் நீர் தேங்கியதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம். ஆட்சி செய்ய வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் சமூக நீதியை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றியவர் கருணாநிதி என புகழாரம். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக தவறான தரவுகளை காட்டி மக்களை ஏமாற்றக்கூடாது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தரவுகளை அரசு வெளியிட்டது திட்டமிட்ட நாடகம் எனவும் பாமக கண்டனம். கூட்டணி குறித்து சர்ச்சையாக வேண்டும் என்பதற்காக பேசவில்லை என சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் விளக்கம். காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வை புரிந்தே பேசியதாகவும் பேட்டி. வரும் 2029ஆம் ஆண்டிலும் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். பிரதமராக மீண்டும் மோடி வருவார் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. மின் கட்டண உயர்வை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 300 பேர் மீது வழக்கு பதிவு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிய திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன் எனவும் எச்சரிக்கை. நெல்லை மாநகராட்சி மேயரை தேர்ந்தெடுக்க இன்று காலை 11 மணிக்கு தேர்தல். மேயர் வேட்பாளராக 25வது வார்டு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தேர்வு. சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் ஏரி முழுவதும் ஆகாய தாமரை மண்டியதால் குடியிருப்புகளுக்குள் புகுந்த தண்ணீர். கழிவு நீரும் கலந்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார். கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 380ஆக உயர்வு. சாலியார் பகுதியில் இதுவரை 213 உடல்கள் மற்றும் உடல் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு படையெடுக்கும் பொதுமக்களால் மீட்பு பணியில் பாதிப்பு எதிரொலி. இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை பெய்லி பாலத்தை கடக்க 1500 பேருக்கு மட்டுமே அனுமதி. பொறியியல் படிப்புகளில் மாணவ மாணவிகள் சேர்வதற்கான முதற்கட்ட கலந்தாய்வில் 20,232 இடங்கள் ஒதுக்கீடு. வரும் 7ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தங்கள் விருப்பப்பட்ட கல்லூரிகளை உறுதி செய்து சேரலாம் என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மிரட்டல் விடுத்தவர் யாராக இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். சென்னை ராமாபுரத்தில் பெண் பொறியாளர் உள்ளிட்ட 3 பேரிடம் நூதன முறையில் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. கிரெடிட் கார்டு ரிவார்ட் என கூறி வந்த லிங்கை தொட்டதால் விபரீதம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே முகப்பு விளக்கு எரியாமல் ஆபத்தான முறையில் பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து. இருசக்கர வாகனத்தின் உதவியுடன் சென்றதை வீடியோ எடுத்த செய்தியாளருடன் ஓட்டுநர் வாக்குவாதம்.
ராமேஸ்வரம் பாம்பனில் புதிய பாலப்பணிகள் 90% நிறைவடைந்த நிலையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த சோதனை ஓட்டம். அக்டோபர் 1 முதல் ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அதிகாரிகள் தகவல். காரையார் சொரிமுத்து அய்யனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா கோலாகலம். சுமார் 50,000 பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. அசாமில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த மாநிலத்தில் அரசு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும். லவ் ஜிஹாத் வழக்குகளில் ஆயுள் தண்டனை விதிக்க சட்டம் இயற்ற இருப்பதாகவும் அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தகவல். வங்கதேசத்தில் மீண்டும் வெடித்த வன்முறை. வாகனங்களை சூறையாடி தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு. வன்முறை தொடர்வதால் வங்கதேசத்திற்கு செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. வங்கதேசத்தில் தங்கியுள்ள இந்தியர்களுக்காக உதவி எண்களும் அறிவிப்பு. ஜெஃப்ரி வாண்டர்சேயின் சூழலில் பணிந்த இந்திய அணி. ஐபிஎல் தொடரில் சாம்பியன் கோப்பையை வென்று அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் அணி அபாரம். இறுதிப் போட்டியில் கோவை கிங்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். சென்னையில் நடைபெறவுள்ள இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியது. 1,700 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம்.